நான் தேவ சமூகத்துல காத்திருந்த பொழுது ஆண்டவர் என்னோடு சொன்னார், இன்றைக்கு இயேசுவின் நாமத்தை குறித்து, இயேசுவாமியினுடைய நாமங்களை குறித்து, the names of our Lord Jesus Christ, the names and the titles of our Lord Jesus Christ, the different names and the titles of our Lord Jesus Christ, the word of God, John 1:1, the rock, Deuteronomy chapter 32 verse 4, உபாகமம் 32:4, Messiah, John 1:41, யோவான் 1:41, true wine, யோவான் 15:1, John 15:1, branch, எரேமியா 23:5, எரேமியா 23:5, bridegroom, John 3:29, the lion of the tribe of Judah, யூதா கோத்திரத்தின் சிங்கம், வெளிப்படுத்தின விசேஷம் 5:5, Revelation 5:5, the great I am, யோவான் 8:58, John 8:58, son of man, Matthew 18:11, மத்தேயு 18:11. அவருக்கு கொடுக்கப்பட்ட பெயர்கள்லாம் the way, the truth and the life, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், யோவான் 14:6, John 14:6, King of Israel, மத்தேயு 27:42, Matthew chapter 27 verse 42, Christ, கிறிஸ்து எனப்படுவார், மத்தேயு 16:16, ஆல்பா அண்ட் ஒமேகா, வெளிப்படுத்தின விசேஷம் 1:8, போதகரேன்னு சொல்றோம்ல, the master, மத்தேயு 23:8, King of the Jews, யூதரின் ராஜா, யோவான் 19:2-3, high priest, சில பேர் பிரதான ஆசாரியன் சொன்னீங்கல்ல, எபிரேயர் 3:1, மகா தீர்க்கதரிசி, the prophet, மத்தேயு 21:11, teacher, John 3:2, Emmanuel, Isaiah chapter 7 verse 14, mediator, Hebrews 9:15, எபிரேயர் 9:15, the judge, Acts 10:42, அப்போஸ்தலர் 10:42, Lamb of God, John 1:29, Good Shepherd, John 10:11. இன்னொரு பேரும் பார்த்தேன் இந்த குட் ஷெப்பர்ட்லயே, the shepherd and bishop of souls, 1 Peter 2:25, Savior, அதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, 1 தீமோத்தேயு 4:10, Redeemer, யோபு 19:25, bread of life, John 6:35, the Lord, John 21:7, creator, சிருஷ்டிகர்னு சொல்லுவோம்ல, ஏசாயா 40:28, Isaiah 40:28, the son of the living God or son of God, Matthew 16:16, the only begotten son, John 3:16, beloved son, இந்த சன் எத்திங்கனாலே வந்துட்டு இருக்கும் மொத்தமா, son of God, son of man,
அப்படின்னு லைனா அதுலயே 5 பாயிண்ட் அடிச்சிருக்கலாம். Beloved son, Luke 9:35, Holy One of Israel, Isaiah chapter 5 verse 19. இதுலயே ஒரே இதுல கொடுக்கல. வண்டர்ஃபுல், அடுத்தது கவுன்சிலர், மைட்டி காட், எவர்லாஸ்டிங் ஃபாதர், த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். இதெல்லாம் ஒவ்வொரு நேம்ஸ், ஒவ்வொன்றும் ஒரு நேம்ஸ். ஏசாயா இறக்கப்பட்டு ஒரே இதில் கொடுத்துட்டார், தனித்தனி வசனம் ஆயிடும். ஏசாயா 9:6, அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதானம். தெரிஞ்சவங்களாம் அந்த வசனத்தை அப்படியே சொல்லணும் திருப்பியும், தெரிஞ்ச மாதிரி கேட்கக்கூடாது. அப்பதான் உங்களுக்குள்ள இருந்தது புறப்பட்டு வரும். புரியுதா? சொல்லலாமா திருப்பியும்? அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இங்கிலீஷ்ல சொல்லிடலாமா? வண்டர்ஃபுல், கவுன்சிலர், மைட்டி காட், எவர்லாஸ்டிங் ஃபாதர், த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். சொல்லிட்டே இருக்கும்போது அது அப்படியே நமக்குள்ள மெமரி ஆகும், வசனம் வந்துட்டே இருக்கும். சத்துரு போராடும் போது, மென்டல் டார்ச்சர் கொடுக்கும்போது, சில பிசிக்கலாக நம்மளால இதுவுமே பண்ண முடியாது இருக்கும்போது, வண்டர்ஃபுல், கவுன்சிலர், மைட்டி காட், பிரின்ஸ் ஆஃப் பீஸ், அப்படி சொல்ல சொல்ல நாமத்தை உச்சரிக்க எகிரு. 1 2 3 போயினே இருக்கும். பிசாசு ஒரு 25 பிசாசு வந்துருக்கு வச்சுங்க. வண்டர்ஃபுல், கவுன்சிலர், மைட்டி, சக்கு நானும் அப்படிதான் பண்ணுவேன். பின்ன எப்படி பண்ணுவேன்? ஏன்னா யாருக்கு போய் என்ன எழுப்பி விடுறது? வண்டர்ஃபுல், கவுன்சிலர், மைட், சொல்ல நாமத்தை உச்சரிக்க பிசாசு எகிரி ஓடும். ஒவ்வொரு பஞ்ச் ஷாட் பாக்ஸிங்ல கொடுக்குவாங்க பார்த்தீங்களா, நாக் அவுட் ஷாட் மாதிரி கொடுத்துட்டே இருக்கலாம் பிசாசு. கிங் ஆஃப் கிங்ஸ். 1 Timothy chapter 8 verse 15, 1 Timothy 8:15. head of the church, சபைக்கு தலை. எபேசியர் 5:23, the almighty. யோபு 32:8. இதெல்லாம் மோஸ்ட்லி நீங்க சொன்னது. கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன், இன்னும் இருக்குது நிறையா. எவ்வளவு வந்திருக்கு தெரியல, கொஞ்சம் தான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன்ல, கொஞ்சம் தான் இருக்கு. ஸோ ஒரு நாமங்கள் இன்னும் சொல்லிட்டே போகலாம். பாருங்க, இதில் ரோஸ் ஆஃப் ஷாரன்லாம் இல்லை, நான் கொடுத்ததில் ரோஸ் ஆஃப் ஷாரன் இல்லை. எனக்கு தெரிஞ்சது சிலதுக்கு மட்டும் மெடிடேட் பண்ணேன். இன்னும் தெரியாதது நிறைய ஆழங்கள் இருக்கிறது. குள்ள டீப்பாக இறங்கும் போது தான் இன்னும் ஆழங்கள் நிறையா இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது நிறைய இல்லை, நான் சொன்னதும் நீங்கள் சொல்லலை. ஸோ அப்படி நாமன்னு சொல்லும் போது இவ்வளவு மகிமை நிறைந்த ஒரு தேவனை நாம் வணங்குகிறோம். ஸோ இந்த நாமங்களை குறித்து நான் தியானம் பண்ண தேவனுடைய மகிமையும் அபிஷேகமும் அளவில்லாமல் மூடினதை உணர், அளவில்லாத தேவ பிரசன்னம். நாமங்களை நீங்கள் உச்சரித்து சொல்ல அவருடைய பிரசன்னத்தை அதிகமாக நீங்கள் உணர முடியும்னு சொல்லிட்டேன். ஸோ அவருடைய நாமம் அதிசயமானவர், அவர் பேர்களே அதிசயம்தான். அந்த பேரை சொல்லும் போது ஐ எம் த வே அப்படின்னாலே அதுக்குள்ள மீனிங் நமக்கு தெரியுது. ஐ எம் த ட்ரூத் அப்படின்னாலே அதில் ஒரு மீனிங் தெரியுது. ஐ எம் த லைஃப் அப்படின்னு சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு லைஃப் வரும். நானே ஜீவன் சொல்லும் போது நமக்குள்ள ஒரு ஜீவன் வருகிறது. ஸோ நம்மளால எனக்கு ஜெபிக்க தெரியல, எனக்கு ஜெபிக்க தோணலை, அதுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு தான் ஜெபிக்கணும்னு கிடையாது. கிறிஸ்தவங்களா பிறந்தாலே கர்த்தருக்குள்ள வந்தவங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, நீங்க எல்லாருமே ஒரு நாமத்தை தொழுது கொள்ளணும், ஒரு நாமத்தை சொல்லி பாடணும், நாமத்தை கீர்த்தனம் பண்ணணும். தாவீது சொல்றார், நாமத்தை உச்சரித்து இப்படிப்பட்ட ஒரு காட்லி ஃபெலோஷிப்ல, அனாயிண்டட் ஃபெலோஷிப்ல நீங்க பங்கு பெறணும். அப்போதான் அந்த கண்டினியூட்டி இருக்கும். அந்த அனாயிண்டிங்ல நம்ம கொஞ்சம் ஒரு தடவை 2 தடவை வருவோம், 3 தடவை வருவோம், சில பேர் கொஞ்ச நாள் வருவோம்னா நம்ம மேல இருக்கிற அந்த கட்டுகள் உடைக்கப்படுறதுக்கு கண்டினியூஸா வரணும். ஒரே நாளில் வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் கேட்டு வருவாங்க ஒரு வாரம், அன்னைக்கே அவங்களுக்கு எல்லாத்தையும் ஆண்டவர் முடிச்சு எல்லாத்தையும் தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த ஃபுல் மாஸ்டர் செக்அப் பண்ணுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா மாஸ்டர் செக்அப் பண்ணி ஒரு டாக்டரை பார்த்து இவனுக்கு இண்டிவிஜுவல் பேருக்கு நான் வரணும், வந்தவுடனே ஃபுல்லாக பார்த்து அவங்களுக்கு எல்லாத்தையும் இந்த அவனை வந்து குஷ்டரோகம் பிடிச்சதுன்னு சொல்லி தீர்க்கதரிசியை பார்த்து வந்தவுடனே தீர்க்கதரிசியை அவன் மேலே கைகளை வச்சு அவனை தடவி சுகமாக்குவார்னு நினச்சேன்.
ஒண்ணுமே நடக்கலையே. தீர்க்கதரிசி என்ன சொன்னா தெரியுமா? போய் தண்ணியில முக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சிலருக்கு 3 தடவை முக்க சொல்வார், சிலர் 7 முறை முக்க சொல்வார். சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக ஆண்டவர் நடத்துவார். ஏன்னா அதோட அவங்க கத்தரண்டைக்கே வரமாட்டாங்க. கடன் போகணும்னு வருவாங்க, உடனே வந்தா ஒரே நாள்ல கடன் போச்சுன்னா நீ திருந்துவ? வியாதி போகணும்னு கத்தர்கிட்ட வருவாங்க, வந்து ஒரே நாள் வியாதி போனா நம்ம திருந்துறோம், திருந்தல. அது ரெண்டாவது, நம்ம எப்படி பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளா மாறுவோம்? நம்ம எப்படி இயேசுவை நேசிக்கிறவங்களா மாறுவோம்? நம்ம கடனுக்காக ஆண்டவர் கிட்ட வரல, நம்ம கிட்ட வியாதிக்காக ஆண்டவர் கிட்ட வரல, ஊழியம் செய்யணுன்றதுக்காக ஆண்டவர் வரல. தேவன் தம்முடைய சாயலா நம்ம மாத்த, தம்முடைய குணாதிசயங்களை உங்களுக்குள்ள வெளிப்படுத்த, நீங்கள் உலகத்தை கத்தரண்டைக்கு திருப்ப, உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க. ஆகவேதான் உங்களை சிருஷ்டித்தார். ஏதோ ஒரு டிகிரி வாங்கணும், நான் டாக்டருக்கு படிக்கணும், நான் இன்ஜினியரிங் படிக்கணும், நான் ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கணும், இல்லை நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும். படித்து முடிச்சுட்டு சர்டிஃபிகேட் வாங்கிடுவீங்க, போய் உட்காந்து சுற்றி மெடிசன்ஸ் கொடுப்பீங்க, சுற்றி புதுசாக ஒரு ப்ராஜெக்டை ஃபினிஷ் பண்ணுவீங்க. முடிச்சோடனே அடுத்தது வேனிட்டி மாதிரி திருப்பி அடுத்தது வந்துடும். கரெக்டாக இல்லையா? ஒரு தியரி போகும், மறு தியரி வரும், ஒருத்தர் ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் பட்டம் வாங்குவான், திருப்பி இன்னொருத்தன் அதை விட பெட்டராக பண்ணுவான். சயின்டிஸ்ட் ஒன்றை கண்டுபிடிச்சான், அதை விட பெட்டராக இன்னொருத்தன் கண்டுபிடிப்பான். இதெல்லாம் உலகத்துக்குரியவைகள், இதெல்லாம் முக்கியம். உலகத்தில் வாழும் நாட்களில் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம மேன்மை அடைகிறோம். தேவன் கொடுத்த இந்த உலகில நம்மளை கர்த்தர் பேரும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைக்கிறார். ஆனால் இதெல்லாம் கடந்து போகும், இதெல்லாம் முடிந்து போகும், இதெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். ஆகவே இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லல, இதுலயும் நம்ம சிறக்கணும். ஆனால் அதை விட தேவனுடைய காரியங்கள்ல நம்ம கனெக்ட் ஆயிருக்கும் போது நாமளும் சுடரை போல பிரகாசிக்கிறோம். இருளில் இருக்கிற மக்களுக்கும் சுடராக நாம மாறுறோம். ஆமென். ஸோ நேற்று நான் தியானம் பண்ணி கொண்டிருந்த பொழுது கர்த்தரை குறித்து, அல்லது இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய நாமங்களை குறித்து சில நாமங்கள் மட்டும் ஆவியானவர் இன்னைக்கு தியானம் பண்ணும்படி எனக்கு கட்டளை கொடுத்தார். அந்த நாமங்களை மட்டும் இன்னைக்கு தியானம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். முதலாவதாக அவருடைய நாமம் ஷைலோ. அவருடைய நாமம் ஷைலோ, SHILOH. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், The scepter shall not depart from Judah, nor a lawgiver from between his feet, until Shiloh comes, and unto him shall the gathering of the people be. படிக்கலாமா தமிழ்ல? சமாதான கர்த்தர் வருமளவும். தமிழ்ல சமாதான கர்த்தர் வருமளவும் இருக்கு. அதோட ஒரிஜினல் ஹீப்ரூ வேர்டை பார்த்தீங்கன்னா until Shiloh comes. Until Shiloh comes. படிங்க. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். It's a Hebrew word. Shiloh is a Hebrew word which means tranquil or abundance. abundance ன்னு சொல்லும்போது யாரை குறிக்குது? நிறைவானவராகிய, நிறைவாகிய, முழுமை பெறுகிறவராகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருப்போமான்னு தெரியல. சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், சிலருக்கு பெயர் தெரியும். ஆனா இது இயேசுவை குறிக்குதுன்னு நமக்கு தெரியாது. Shiloh means abundance. Shiloh means the rightful Messiah. Shiloh means the Messiah of righteousness. இதெல்லாம் யாரை குறிக்குது சொல்லுங்க? இப்போ அர்த்தம் சொல்லும் போது இந்த மீனிங்ஸ் சொல்றேன். இதெல்லாம் யாரை குறிக்குது? Shiloh is the rightful Messiah. யார் கரெக்டான மேசியா? வரப்போற அந்தி கிறிஸ்து இல்ல. இந்த உலகத்துக்கு ஏற்கனவே வந்து நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொன்ன இயேசுவே. He is the rightful Messiah. He is the Messiah of righteousness. Shiloh means, the Shiloh என்ற மீனிங்க்கு, வார்த்தைக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. நாங்க புரியுற மாதிரி கொஞ்சம்
அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கேன் so that you can understand. First is gift from God. தேவனிடத்திலிருந்து கொடுக்க பெற்ற விலை மதிக்க முடியாத ஒரு precious gift. Shiloh means it's a gift from God. யாருக்கு விலை மதிக்க முடியாத ஒரு gift? பிதாவாகிய தேவன் தன்னுடைய செல்ல குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்த அன்பை விட பெரிய அன்பு உலகத்தில் இல்லைன்னு சொல்லுது. அப்படிதானே? ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் எப்படி அன்பு கூர்ந்தாரா? தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராம, தன்னுடைய சொந்த குமாரன் இயேசுன்னு பார்க்காம, வேர்டுன்னு பார்க்காம, அவர் அந்த உலகத்துக்கு இயேசுவாக மாம்சமாக தந்தார். So he is the great gift from God. He is the greatest gift from heaven. பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு அனுப்பி தந்த, பரலோகத்தில் யோசிச்சு பாருங்களேன், அது வரைக்கும் வேர்ட் ஆஃப் காட் அங்க உட்கார்ந்து இருப்பார். வேர்ட் ஆஃப் காட் அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பார். வேர்ட் ஆஃப் காட் மாம்சமாகி இந்த பூமிக்கு வந்த போது அந்த இடத்துல காலியா இருந்திருக்குமா இருந்திருக்காதா? திங்க் அபவுட் இட். அது வரைக்கும் அங்க இருந்த ஆர்கேஞ்சல்ஸ், the angels of God, the saints in heaven, வேர்ட் ஆஃப் காடுக்கு ஒரு சிம்மாசனம் இருந்திருக்கும். அந்த வேர்ட் ஆஃப் காட் இல்லாம அந்த இடத்துல அரியானையில காலியா இருந்துச்சுன்னா எப்படி இருந்திருக்கும்? அப்படிதானே? உண்மை தானே? the word became flesh. டூப்ளிகேட் பண்ணிட்டீங்க, இறங்கி வரல. He became flesh. The word became flesh. Na the word became flesh. It turned into flesh. அப்பனா the word அங்க இல்ல. இன்னொரு ஃபார்ம் எடுத்துட்டு வரல. அப்படின்னா பைபிள் சொல்லும் தானே, இன்னொரு ஃபார்ம் எடுத்து இந்த உலகத்துக்கு வந்தார். அதாவது தமிழ்ல சொல்லணும்னா இன்னொரு அவதாரம் எடுத்துட்டு வந்தாருன்னு. அவதாரம் எடுத்துட்டு வந்தாரு, ஒரு அவதாரமும் எடுக்கல. Word of God became மனுஷ அவதாரம். புரிஞ்சுச்சா? The Son of God became Son of Man. அப்படியே மாம்சமாய் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைஞ்சவராய் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ண. ஷைலோ. தமிழ்ல திருப்பி அந்த வசனத்தை படிங்கம்மா. 49:10. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. யூதா எதுல வந்தார் ஆண்டவர்? எந்த கோத்திரத்துல வந்தார்? யூதா கோத்திரத்தின் சிங்கம். எங்க எழுதுறாரு பாருங்களா, ஆதியாகமத்துல அவருடைய நாமத்தை எழுதுறாரு. செங்கோல் யூதாவை விட்டு திரும்பாது. எப்பவுமே யூதால செங்கோல் நிலைநாட்டப்பட்டிருக்கும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் தேவனுடைய நாமங்கள் இருக்கிற, இயேசுவின் நாமங்கள் இருக்கிற, அதுல செங்கோல் யூதாவை விட்டு ஒரு நாளும் மாறாதுன்னு எழுதுறார். எப்படி தாவீதை பார்த்து சொன்னார், உனக்கு ஒரு விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும்ன்றது போல யூதாவை விட்டு செங்கோல்னா என்னது? நீதியா ஆட்சி செய்யற the governance. புரிஞ்சுதா? யார் மேல கவர்னன்ஸ் இருக்குது? the governance was upon his shoulders. கர்த்தத்துவம் யார் மேல இருந்துச்சு? கர்த்தத்துவம் இயேசு கிறிஸ்துவின் தோளின் மேல இருந்துச்சு. செங்கோல் இந்த கர்த்தத்துவம், அதாவது கவர்னன்ஸ் யூதாவை விட்டு போகவே போகாதுன்னு சொல்றார். ஆகவேதான் அவர் பேர் ஷைலோ. படிங்க. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். நியாய பிரமாணிகன் அவர் பாதத்தை விட்டு ஓய்வதில்லை. nor a law given from between his feet. அவர் அத்தனை நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தார். அழிக்க நான் வரல, நிறைவேற்ற வந்தேன்னு சொன்னாரா இல்லையா? நான் அத்தனை கற்பனைகளையும் பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தை நான் அழிக்க வரல, அதை ஃபுல்ஃபில் பண்ண வந்தேன்னு சொன்னார். ஷேடோவை சப்ஸ்டன்ஸ் ஆக்க வந்தேன்னு சொன்னார். அத்தனை பரிசுத்தவான்களும் they were foreshadowing Christ, but Christ is the real substance. ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பாருங்களேன், ஒவ்வொரு பரிசுத்தவான்களை பாருங்களேன், அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கஸ்டடியன்ஸ் இன் தி ஸ்பிரிச்சுவல் ரெம்ஸ். இப்போ நம்ம தாவீதுன்னு யோசிக்கும் போது வெறும் நேம் டேவிட் மட்டும் யோசிக்கிறோமா? டேவிடுடைய கர்த்தரை, அவருடைய பரிமாணத்தை நம்ம யோசிக்கிறோம்.
ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் மட்டும் யோசிக்கிறோமா? ஆகவேதான் கர்த்தர் சொன்னார், உன் பிதாவாகிய ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் சொன்னாரா இல்லையா கர்த்தர்? அப்படின்னா என்னன்னா, அவருடைய வழியாக கர்த்தர அந்த அந்த கேட் வழியா, அந்த போர்ட்டல்ஸ் வழியா, அந்த ரெம்ஸ்ல கர்த்தருடைய மகிமையை பாருங்கன்னு அர்த்தம். பிதாவை நோக்கி பாருங்கள் போது அந்த ஆசீர்வாதங்கள் நம்ம வழியாக. அப்படிதான் ஒவ்வொரு தேவ மனுஷன், மோசே தீர்க்கதரிசி, எலியா தீர்க்கதரிசி, இவங்களுடைய பெயர்கள் வெறும் அதோட முடியறது இல்ல. இன்னைக்கும் நம்ம எலியாவின் தேவனை தியானிக்கிறோம், எலிசாவின் தேவனை ரெட்டிப்பான அபிஷேகம், மகிமை. ஏன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் they represent the living God. ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய மகிமையை அவங்க விவரிக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில விவரிக்கிறாங்க, அவங்க பெயர்கள்ல விவரிக்கிறாங்க. சாமுவேல் அப்படின்னு சொல்லும்போது என்ன வருது? தீர்க்க தரிசன மண்டலம். எலியா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஞாபகம் வருது? அக்கினியில இறங்க பண்ணினவர். எலிசா அப்படின்னு சொல்லும்போது என்ன வருது? ரெட்டிப்பான நன். அப்படித்தானே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த கர்த்தருடைய மகத்துவங்களை நம்ம தியானம் பண்றோம். நம்ம பெயர்களும் அப்படிதான் இனி வர நாட்கள்ல இருக்க போகிறாரு. நம்ம பெயரை சொல்லும்போது ஐயோ இவங்களா தேவனுடைய அக்கினியை சுமக்கிறவங்க, தீர்க்கதரிசன அபிஷேகத்தை சுமக்கிறவங்க, ஒவ்வொரு பெயர்களும் இவங்க கடைசி நாட்கள் எழுப்புதலை தேசங்களுக்கு கொண்டு வருகிறவர்கள். அவர்கள் அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார்கள். அப்போஸ்தலர்னா உலகத்தை கலக்குகிறவர்கள், தேவனுடைய மகிமையை சுமக்கிறவர்கள். அப்போஸ்தலர் என்று பெயரிட்டவர்கள். அவங்களால நடக்காத அற்புதமே கிடையாது. செத்த சடலங்களை எழுப்புறாங்க. தூங்கி கொண்டு தான் பவுல் போய் அவரை எழுப்புகிறார், பேதுரு போய் எழுப்புகிறார். என்ன அற்புதம் அவங்க செய்யல சொல்லுங்க? எல்லாத்தையுமே செய்தார். தேவனுடைய ஆவியானவர்களை பலத்த அபிஷேகத்தினால் நிறைச்சு நடத்தினார். நம்பர் 2, ஷைலோ என்ற நேம்க்கு 2 மீனிங்ஸ் சொன்ன. ஃபர்ஸ்ட் இஸ் gift from God. நம்பர் 2 is the peaceful one, the peacemaker, the God who gives peace, the God who gives rest. யார் கொடுப்பா பீஸ்? யார் கொடுப்பா ரெஸ்ட்? இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல பாருங்க. வேலையில பிரச்சனை போராட்டம் வரீங்களா? வீட்டுல பிரச்சனை போராட்டமா, உபத்திரவமா, கடன் தொல்லையா, பாரமா, வியாதியா, நடுக்கமா, எதிர்காலத்தை குறிச்ச பயமா, மரண பயமா, குடும்பத்தை குறிச்ச பயமா, யோ உன் ஸ்தானத்தை குறிச்ச பயமா, எதை குறித்து நீ பயப்படுகிறாய்? நீங்க எல்லாரும் எல்லாத்தையும் தூக்கிட்டு என்கிட்ட வாருங்க. I shall give you rest. அந்த ரெஸ்ட் அவர்கிட்ட தான் வரும், அந்த பீஸ் அவர்கிட்ட தான் வரும். அவருக்கு தெரியும் எப்படி ஒருத்தருடைய மைண்டை சேஞ்ச் பண்ணணும். நம்மளை திடீர்னு அடிப்பாரு, அடுத்த நிமிஷம் நம்மளை அரவணைப்பாரு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? அவருடைய கிருபை, அவருடைய அபிஷேகம் அப்படியே மாறும். ஒரு நிமிஷத்துல நமக்கு சொல்லி கொடுப்பார். நமக்கு என்னத்தை சொல்லி கொடுத்தணும், என்னத்தை கரெக்ட் பண்ணுமோ கரெக்ட் பண்ணுவார். அடுத்த நிமிஷம் நம்ம மைண்டை சேஞ்ச் பண்ணுவார். That is the wisdom of God, presence of God. Hallelujah. The peaceful one, the peacemaker, the one who gives rest. ஒரு சமூகத்துல போய் உட்காரும் போதே நமக்குள்ள ரெஸ்ட் வந்துடும். ஆகவே தான் உங்களுக்கு திருப்பியும் பைபிள் படிங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் இருங்க. நியந்திரமா சொல்றேன், இந்த உலகத்துல எல்லாவற்றையும் நீ உலகத்துக்குள்ளேயே இருந்து நீ ஜெயிக்க முடியாது. இந்த உலகத்துக்குரிய எல்லா அதிகாரமும் இயேசு கிறிஸ்துவின் கையில கொடுக்கப்பட்டு, அப்ப அந்த அதிகாரத்தை, ஆளுமைய ஷைலோ கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். It is in the hands of Shiloh, our living God. அப்படின்னா செங்கோல் யூதாவை விட்டு எடுக்கப்படுகிறது இல்லை. அவர் நித்தியானந்த ஏக சக்கராதிபதி. He is the God of abundance. He is the rightful Messiah. He is the Messiah of righteousness. So இந்த உலகத்துக்குரியதெல்லாம் அப்படியே நம்ம எடுத்து அப்படி தான் பிரித்து வச்சிருவேன். எனக்கு தெரியல, பிகாஸ் ஆஃப் த விஸ்டம் ஆஃப் காட் அல்ல ஸ்பிரிட் ஆஃப் காட்னால எனக்கு அதை பிரித்தெடுக்க முடியுதான்னு தெரியல. மற்றவங்க அதுக்குள்ளேயே போய் சிக்கி இருப்பாங்க. எனக்கு எவ்வளோ பிரச்சனை, போராட்டம், ப்ரெஷர் இருந்தாலும், இல்லாமலாம் கிடையாது, ஊழியத்தில் எல்லாமே இருக்கும், இருந்தாலும் அதை அப்படி தூக்கி ஓர வச்சிருவோம். அப்படி வச்சிட்டோம்னா நமக்குள்ள இளைப்பாறுதல் வந்துவிடும், நமக்குள்ள சமாதானம் வந்துவிடும், நமக்குள்ள தேவனுடைய மகிமை வந்து தங்கி இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை தான். எனக்கு வந்து நடக்கிறது எல்லாமே டிசைனாக தான் நடக்கும். நமக்கு வர்ற பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவே நடக்கும். மற்றவனுக்கெல்லாம் பிரச்சனை சாதாரணமாக இருக்கும், உனக்கு டிசைனாக இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? என்னடா அவன் தயாரிச்சு அனுப்புறானான்னு தெரியல. ஏன்னா நீ அப்படிப்பட்ட ஒரு வேற லெவல்ல இருக்க வேண்டியவங்க நம்ம. ஆகவே உனக்கு ஹை லெவல்ல தானே வரும். சாதாரண லெவல்ல இருக்கிற லெவல் 1ல இருக்க பிரச்சனை தான் வரும். நீ தான் ஹை லெவல் ஆச்சு, அவனுக்கு ஹை லெவல்ல தான் பிரச்சனையை சாத்தான் டிசைன் பண்ணி அனுப்புவான். ஆனால் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தவர் இயேசு.
எல்லாவற்றையும் ஜெயித்தவர் இயேசு. எல்லாவற்றையும் சகலத்தையும் தன் காலின் கீழ் படுத்தி இருக்கிறவர் இயேசு. இஸ் ஷைலோ, the God of abundance. இந்த ஷைலோன்னு இடத்துல போகும்போது என்ன கிடைக்குதா? பீஸ் கிடைக்குது. இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்க என்னென்னவோ தேடுறான் தெரியுமா? ஏன் தன்னை இவ்வளோ செலவு பண்றான்? சமாதானம் வந்துருவான்னு சொல்லி. இவ்வளோ பெரிய வீடு கட்டுறான், சமாதானம் வந்துடும்னு சொல்லி. இங்க இருக்க காரெல்லாம் பத்தலன்னு சொல்லி வெளிநாட்டுல இருந்து காரெல்லாம் அவன் இம்போர்ட் பண்ணி இறக்கி அதுல போக பார்க்கறான். எதுக்கு? பீஸ் வந்து, சந்தோஷம் வந்து. கொஞ்ச நேரம் இருக்கும். அவனை போய் கேளுங்களேன், மெயின்டெனன்ஸே முடியலங்க. சரி முடியுதோ வச்சுக்கோ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு இல்லை. ஏன்னா நிம்மதி யார் கொடுக்குறா? எஸ். நிம்மதி யார் தரா? எஸ், the Shiloh. அவர் தான் பீஸ் மேக்கர். he is the God of peace. he is the one who gives rest. இல்லனா நீ வந்து மவுண்ட் எவரெஸ்ட்ல போய் உட்கார்ந்தாலும் கிடைக்காது. இந்தியன் ஓஷன்ல, கன்னியாகுமரியில கடல்கள்ல சப்மரீன்குள்ள உள்ள போய் அடியில உட்கார்ந்தாலும் உனக்கு கிடைக்காது. நீ போய் அவர் சமூகத்துல போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்து, ஆண்டவரே சமாதானம் இயேசு கிறிஸ்து இவர்தான் சமாதானம் இயேசு கிறிஸ்து இவர்தான் சமாதானத்தை எங்க இதயத்துக்குள்ள இறங்க பண்ணுங்கப்பா. எங்க குடும்பங்களை இறங்க பண்ணுங்கப்பா. எங்க ஊழியங்களை இறங்க பண்ணுங்கப்பா. எங்க பட்டணத்துல, எங்க கிராமத்துல, எங்கள் தேசங்கள்ல இறங்க பண்ணுங்கப்பா. கைகளை உற்சாகமாய் தட்டி இயேசு இயேசு என்னுடன் வருவாரே. இயேசு ஐயா செஞ்சு பாடலாமா? இயேசு சமாதானம் வந்து உங்க மேல மூட போதுவார். ஓ ரஃபா பாத்தா இறையாதே, அமைதலாயிரு. Stay strong. Be calm. ஒவ்வொரு குடும்பத்தில் எந்தெந்த ஸ்ட்ராங் வீசுறாங்க. I command you as a prophet of the living God, as a servant of the most high God, be calm in the name of Jesus. I rebuke you winds. I rebuke you storms. Every destructive storms. I command you in Jesus' name. Be calm. நான் ஜீவ பயணம் போகிறேன், என்னுடன் வருவாரே. நான் ஜீவ பயணம் போகிறேன், என்னுடன் வருவாரே. கைகளை உயர்த்தி இயேசு ஷைலோ ஓ ரஃபா மாதரா மங்கோதரோமோ ஓ இயேசு இயேசு என்னுடன் வருவாரே. என்ன வந்தாலும் நம்புவேன், என்னை சமீப
நம்பிக்கை, எங்களுக்கு கொடுத்திருக்கிற விசுவாசம் அப்படியே உங்களுக்குள்ள இம்பார்ட் பண்றேன் சுவாமி. அவர் என்னை நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணின ஒவ்வொன்றும் மேல அப்படியே நான் முத்திரிக்கிறப்பா இயேசுவின் நாமத்தினால். வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். காக்கும் நல்ல மீட்பர், காக்கும் கைகளை தட்டி உண்டெனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே என்னை காத்திடுவார் என்றுமே அகல ஐயோ இவ்வளவு பெரிய தேவை என் கண்ணு முன்னாடி இருக்குது. ஐயோ இவ்வளவு பெரிய பணம் எனக்கு தேவையா இருக்கிறது. ஐயோ எப்படி இதை சமாளிக்க போறேன்னு தெரியலையே என்று சொல்லி புலம்பி போய் இடத்துல அநேகர் உட்கார்ந்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் காண மாட்டாய், ஆனால் என் கரம் உன்னை நடத்துவதை காண்பாய். ஐயோ இப்படி ஒரு வியாதி ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கிறது. ஐயோ இவ்வளவு சோர்வுகள் என் குடும்ப வாழ்க்கையில வந்திருக்கிறது. ஒரே டயர்ட்னஸா இருக்கு, ஒரே வீக்னஸா இருக்கு. என்னால எப்படி நான் சஸ்டெயின் பண்ண போறேன்னு தெரியலையே. கர்த்தருடைய பலன் உன்மேல இறங்குகிறது, கர்த்தருடைய மகிமை உன்மேல இறங்குகிறது, கர்த்தருடைய அபிஷேகம் உன் மேல இறங்குகிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் விழுந்து விழுந்து எழும்புறதை போல இருக்கிறது. ஐயோ நான் எப்படி ஜெயிக்க போகிறேன், எப்படி தேவனுக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்ய போகிறேன் என்று நீ சோர்ந்து போய் வந்திருக்கிறாயோ, ஆண்டவர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் பலன் உனக்கு போதும். என் பரிசுத்த ஆவியானவரால் நான் உன்னை நிறைத்து உன்னை எழும்பி பிரகாசிக்கிற விளக்காக. ஓ தேங்க்யூ. யோவான் ஸ்நானகனுக்குள்ள இருந்த அந்த அக்கினி, the burning fire which was upon my son John the Baptist will be upon you on your ministry, says the Spirit of God. Thank you Jesus. Malfa balka terre melke rekol como tara galaga mantra. Urreb yashia la hama ibi ama shika mama. Meme melke bete rekol como hottara katiano. Meme melke belke sheke rebel kador. Thank you wonderful Jesus. Thank you wonderful Jesus. Thank you mighty Jesus. தேவனுடைய மகிமை இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஓ தேங்க்யூ. ஒரு வாலிப சகோதரி உட்கார்ந்து இருக்கிறார், கர்த்தருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். உன் குடும்பத்துக்கு விரோதமா உன் குடும்பம் பிரிஞ்சிடணும்னு சொல்லி ஓ தேங்க்யூ. உனக்கு நெருங்கின உறவுகள், ரத்த சம்பந்தப்பட்ட உன் உறவுகளில் ஒரு நபர் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் சூனியம் மந்திரம் பண்ணி அதை பூமியில ஓ தேங்க்யூ ஒரு மரத்தை பார்க்கிறேன். அந்த மரத்துக்கு முன்பதாக அது வைக்கப்பட்டிருக்கிறது. அது உன் வீட்லயா அவங்க வீட்லயான்னு தெரியல, ஆனா உன் குடும்பம் பிரிஞ்சு போகணும், உன் குடும்பம் ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல செதறி போகணும். ஓ தேங்க்யூ. அதன் மூலம் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் அவங்க எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய் மந்திரம் பண்ணி இருக்கிறது ஆண்டவர் எனக்கு காண்பிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ என்னை மற்றும் பற்றி கொள்வாயானால், சமாதான காரணராகிய என்னை பிடித்துக் கொள்வாயானால், உறுதியாய் பற்றி கொள்வாயானால், அது அப்படியே அவர்கள் குடும்பத்துக்கு பக்கமாய் திரும்புவதை பார்ப்பார். ஓ தேங்க்யூ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓ தேங்க்யூ ராஃபாமா. ஓ தேங்க்யூ. இன் another few months அவங்க குடும்பத்தில் ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடப்பதை, ஓ தேங்க்யூ, ஒரு பெலகின கட்டுக்குள் அந்த குடும்பம் போவதை நீ காண்பாய். ஓ தேங்க்யூ ஜீசஸ். அதன் பின்பு உன் குடும்பத்தில் ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஒரு சமாதானம் நதியை போல புரண்டு வரும். குடும்பமாய் ஆண்டவரை பிடித்துக் கொள்ளவும், நீ எழும்பி கர்த்தருக்கு எனக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்யவும். ஓ நான் உன்னை பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். வண்டர்ஃபுல் ஜீசஸ், மைட்டி ஜீசஸ். அதுக்கு நீ உண்மையாய் உறுதியாய் என்னை பற்றிக்கொள் என்று சேனைகளின் கர்த்தருடைய வாய் சொல்லுகிறது. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். வண்டர்ஃபுல் ஜீசஸ். கிட்னி பகுதியில் பிரச்சனையோடு இருக்கிற ஒரு நபரை நான் ஆவியிலே பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உன்மேல் இறங்குகிறது. தேங்க்யூ ஜீசஸ். ஓ தேங்க்யூ. அடிக்கடி உன் கிட்னில வலி ஏற்படுகிறது, அந்த பகுதியில் அடிக்கடி. ஓ தேங்க்யூ. யூ ஃபீல் discomfort even while urinating sometimes. Thank you Holy Spirit. The power of the Holy Ghost is destroying every yokes, every powers of darkness. கிட்னி பகுதியில் ஓ தேங்க்யூ ராஃபா மாந்தாரா இருக்கிற எல்லா விதமான ப்ராப்ளம்ஸ் கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை யெகோவா ராஃபா is healing you now. Receive the healing in the name of Jesus. Thank you. Thank you Jesus.
Wonderful Jesus, mighty Holy Spirit. நன்றி நன்றி நன்றி. கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரோ ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கிறது. I see the spirit of wisdom coming down. இந்த இடத்துல தேவனுடைய wisdom பார்க்கிறேன். Oh thank you. Oh Rama Tadama. I see the spirit of life, spirit of wisdom in the form of a wisdom. Thank you Jesus. It's coming. இந்த இடத்துல இந்த ஆர்ல அப்படியே மூவ் ஆறத பார்க்கிறேன். யார் ஒருவன் தாழ்மைப்பட்டு எனக்கு வேணும் என்று கேட்கிறீர்களோ கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். Oh thank you, the wisdom of God, the wisdom, the spirit of wisdom. Oh thank you, the wonderful counselor, the spirit of God is here. Oh thank you, it's moving in there, it's moving in there now. Oh thank you, humble yourself before God. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்பட்டு எனக்கு வேணும் ஆண்டவரே. Oh thank you, எனக்கு தாரும், எனக்கு படிப்புக்கு வேணும், எனக்கு வேலை ஸ்தலத்துல வேலை செய்யறதுக்கு வேணும், எனக்கு ஊழியம் செய்ய எனக்கு ஞானம் வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயிக்க வேணும், என் குடும்பத்தை ஞானத்தோடு நடத்த எனக்கு வேணும், எனக்கு மெச்சூர்டா நடக்க எனக்கு வேணும், எனக்கு வேண்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. Hallelujah, hallelujah. I see an angel of God come and stand in our midst now. Oh thank you. பிரகாசிக்கிற ஒரு தேவதூதனை எனக்கு வலது புறத்துல பின்பகுதியில் கதவு தேவதூதனை ஒரு நிற்கிறதை பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமையின் சமூகத்திலிருந்து வந்து இடத்துல நின்று கொண்டிருக்கிறார். ஓ thank you, thank you Lord, thank you Jesus. ஒவ்வொருவர் மேலும் தம் கரங்களை வைக்கிறதை பார்க்கிறேன். அப்படி மகிமை இறங்குகிறது. பெற்றுக்கொள்ள வல்லமையா, பெற்றுக்கொள்ள அபிஷேகத்தை. ஓ thank you, wonderful Jesus, thank you Lord, thank you Jesus. நன்றி இயேசு சுவாமி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும், ஒவ்வொருவரையும் நிரப்பும். ஓ என் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் இடத்துல வாருங்கள் என்று சொன்னீர். நிரப்புவீராக, இருதயக்குள் சமாதானத்தை கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. Every difference of opinion in the families, I rebuke it in the name of Jesus. குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா எதிர்மறையான கருத்துக்களை கொண்டு வருகிற அசுத்தாவின் வல்லமைகள், குடும்பத்தில் சமாதானத்தை குலைக்கிற அசுத்தாவின் வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிற இயேசுவின் நாமத்தினாலே, in the name of Jesus, in the mighty name of Jesus. தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமா, தேவனுடைய ஓத்த கிரியைகளுக்கு விரோதமா, தேவனுடைய பெர்ஃபெக்ட் வில்லுக்கு விரோதமா வீட்டில் இருக்க யார் நபர்கள் போராடினாலும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவைகளை கடிந்து கொள்ளுகிறேன். I rebuke such winds in the name of Jesus. ஷைலோ என்ற பெயருக்கான மீனிங்கையும் அந்த பெயருடைய மகத்துவங்களை குறித்து நம்ம தியானம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆனா அந்த வேர்ட் ஒரு பிளேஸையும் குறிக்குது. சிலோவா வேதத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடமும் மம்ரேயின் சமபூமியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அப்படிதானே? சீனாய் மலையிலே எல்லாத்துக்குமே ஹிஸ்டரி உண்டு. பைபிள்ல இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் ரிசர்ச் பண்ணா இப்பயும் கண்டுபிடிக்கிறான். ஐயோ கோலியாத்தோட எலும்பு, ஐயோ கடல் கடியில the Pharaoh's chariots, the chariots of Egypt. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா அந்த வீல்ஸ் கிடைக்குது. ஏன்னா ஹிஸ்டரி. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 1:11. சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். இந்த அன்னாள் சீலோவுக்கு போய் அந்த இடத்துல தன் இருதயத்தை தேவனுடைய சமூகத்துல ஊற்றுகிறாள். புரியுதா? சீலோவில ஷைலோல இந்த பிளேஸ்ல போய் கர்த்தருடைய ஆலயத்துல தன் இருதயத்தை ஊற்றுகிறாள். இப்பொழுது தேவன் அவளுக்கு என்ன கொடுக்கிறாரு? அவள் ஜெபத்துக்கு
பதில் கொடுக்கிறார். அந்த இடத்துல தன் இருதயத்தை ஊற்றின பின்பு அவள் இருதயத்தில் இருந்த எல்லா பாரமும் போயிடுச்சு. இட்ஸ் a place of rest. It's a place of rest. தேவனிடத்துல போய் சேருகிற ஒரு இடம், தேவனண்டைக்கு நெருங்கி சேருகிற ஒரு இடம், தேவனிடத்துல இளைப்பாறுதலை பெறுகிற இடம். நியாயாதிபதிகள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வீட்டில் போய் பாருங்க. அங்கேயும் அந்த பிளேஸ் ஷைலோ, சிலோவாவில். ஸோ நம்பர் 2, ஏசப்பாவுக்கு இன்னொரு பெயர். மரியா நாமும் சொல்லிட்டோம் தானே. நம்பர் 2 இஸ் லூக்கா 1ஆம் அதிகாரம் 78-79 வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். Luke 1:78 Through the tender mercies of our God, whereby the day spring from on high hath visited us, it refers to the Messiah who is the light of men. The day spring. First Shiloh. Number 2 is the day spring. தமிழ்ல வந்து அருணோதயம்னு போட்டிருக்கு. ஓகே, இங்கிலீஷ்ல the day spring. Day springனா வசந்த காலம், நல்ல காலம், வசந்த காலம். சில பேர் பார்த்தீங்கன்னா புது ட்ரெஸ்லாம் போட்டு அவங்க வேலைக்கு போயிட்டாங்கன்னா தென்றல் வீசுது போல அவங்க வாழ்க்கையில் வசந்த காலம் பிறந்துருச்சு போல. ஒரே புதுசாக இருக்கு ட்ரெஸ்ஸு, புது மொபைலு, புது ஷூவு, புது பேகு அப்படின்னு சொல்லுவாங்களாம். வசந்த காலம் சமீபமாக இருக்கிறது. டே ஸ்ப்ரிங். ஸோ த டே ஸ்ப்ரிங்னா விச் மீன்ஸ் டான் ஆர் மார்னிங். டான்னா விடியற்கால வெளிச்சத்தை போல, விடியற்கால வெளுப்பை போல உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். ஏர்லி மார்னிங், த டான் லைட், சூரியன் உதிக்கிறது. சில பேர் ரொம்ப நேச்சர் விரும்பிகள், இயற்கை விரும்பிகள், நேச்சரை ரொம்ப லைக் பண்ணுற போயட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா போய் பீச்சுக்கு போயிடுவாங்க. போய் சீல சூரியன் எழும்பி வர்றதை பார்க்கணும், சூரியன் உதிக்கிறத பார்க்கணும். ஸோ சில பேர் டெரஸில் கூட போய் நிற்பான், நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே பார்ப்போம். ஸோ அந்த சூரியன் உதித்து வருகிறது, அது அந்த லைட்டு பார்த்தீங்கனாலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும்ல அந்த லைட்டு. த டான். ஆண்டவர் சொல்கிறார், இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நான் டானாக எழும்ப போகிறேன். திங்க் அபவுட் இட். ஃபுல் பிட்ச் டார்க், அதில் அப்படியே இந்த சூரியன் ஒளி அப்படியே எழும்பும் போது ஆண்டவர் சொல்றார், I am the day spring and I am the dawn of their life. இன்னைக்கு ஒருவேளை இன்னைக்கு கடன்லையோ இல்லை பிரச்சனையில், போராட்டத்தில், வியாதியில், கர்சஸில், சேஞ்சில், பாண்டேஜஸில், டிலேஸில். டிலேவே ஒரு பாண்டேஜ் மாதிரி இருக்கும், தெரியும்ல. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். சில காரியம் நடக்காமல் அப்படி தள்ளி 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 டைம் ஆக்கும்போது அப்படியே சிறையிருப்பு மாதிரி, பிரிசனில் இருக்கிறத போல, தடையானதை போல இருக்கும், எல்லாமே பிளாக் ஆனதை போல இருக்கும். ஆண்டவர் சொல்றார், நான் டானா எழும்ப போறேன், டே ஸ்ப்ரிங்கா எழும்ப போறேன். அவங்களுடைய சிறையிருப்பான வாழ்க்கையில நான் வசந்த காலமா வரப்போகிறேன். Hallelujah. So dawn means the early light, the beginning of the day. இல்லனா new era or new order of things. புதுசான உன் வாழ்க்கை பழசெல்லாம் ஒளிந்து போயின, நான் எல்லாத்தையும் புதுசாக்குறேன்னு சொன்னார்ல ஆண்டவர். அவர் பேரே the day spring, the light. அப்படியே அவர் சொல்றாரு, டார்க்னஸ்ல இருக்கவனுக்கு நான் உடனே வெளிச்சமா வரல,
அப்படியே சூரியன் எழும்புற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வராத மாதிரியே இருக்கும், வந்த மாதிரியே இருக்கும். சொல்லுங்க ஐயா, புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்தி உங்கள் வாழ்க்கையில் அப்படியே ஆண்டவர் எல்லா தர்றாமாத்தா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறிட்டே இருக்கும். The day spring நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தார்னு வச்சுக்கோங்களேன். The day spring from on high has visited us. தமிழ் பைபிள் சொல்லுது, அருணோதயம் அவர்களை வந்து சந்தித்தது, அருணோதயம் அவர்களிடத்துல வந்து இறங்கினது. நான் அருணோதயம் அருணோதயம் அருணின்னு பார்த்தேன். that is a day spring of God. Hallelujah. அது தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தது. It is a tender mercy of God. He is the Messiah who brought light to the world. எவ்வளவு அருமையான வசனம் பாருங்களேன். யோபு 38:12 வாசிச்சு பாருங்க. லூக்கா 1:78 வாசிக்கலாம் அந்த வசனங்களை. யோபு 38:12. துஷ்டர்கள் பூமியிலிருந்து உதறி போடப்படும்படிக்கு அதன் கடையாந்திரங்களை பிடிக்கும் பொருட்டு உன் ஜீவ காலத்தில் எப்போதாவது நீர் விடிய காலத்திற்கு கட்டளை கொடுத்து அருணோதயத்துக்கு அதன் இடத்தை காண்பித்ததுண்டோ? துஷ்டர்களை பூமியிலிருந்து விலக்கி போறவர் யாருங்க? இந்த உலகத்துல இருக்க எல்லா துஷ்டர்களையும் எல்லாத்தையும் கடைசியில் அழிச்சு போட்டு இந்த பூமிக்கு சமாதானத்தை கொடுக்க போறவர் யார்? ஆன்டி கிரைஸ்டா இருக்கட்டும், உள்ள வரப்போற என்ன நெப்லின்ஸா இருக்கட்டும், என்ன விதமான ஈவில் ஸ்பிரிட்ஸா இருக்கட்டும், இந்த உலகத்தை கரப்டட் மென்னா இருக்கட்டும், எல்லாத்தையும் இந்த அருணோதயம் விடியற் காலத்து the day spring of God வந்து எல்லாத்தையும் மாற்றி போட போறார். லூக்கா 1:78. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும். அந்தகாரத்திலும் மரண இருள், ஏற்கனவே சொன்ன பிட்ச் டார்க்னஸ்ல இந்த டே ஸ்பிரிங் அப்படியே எழும்புறாருன்னு. இருளில் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சமா. யார் வெளிச்சம்? He said, I am the light of the world. நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு. அந்த காலத்திலும் மரண இருக்கவங்களுக்கு நான் வெளிச்சம்னு சொல்றார். He is the day spring. இதுமாதிரி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஷைலோ டே ஸ்பிரிங், என் வாழ்க்கையில் அப்படி இருளா இருக்கு, டே ஸ்பிரிங்கா வாருமே, என் வாழ்க்கையில் அருணோதயமா வாருமே, வசந்த காலமா வாருமே. சில வசனங்களை சொல்ற, எழுதிக்கோங்க, டைம் இல்லை. ஏசாயா 60:1 மல்கியா 4:2 யோவான் 1:4-5, யோவான் 1:9-10, எபேசியர் 5:14, 2 பேதுரு 1:19. அத்தனை வசனங்களும் வீட்டில் போய் தியானம் பண்ணுங்க. மத்தேயு 24:27 பார்த்தீங்கன்னா, மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது. மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். மனுஷகுமாரனுடைய வருகையும் அந்த ஒரு பூமி முழுவதும் இருள் இருக்கும் போது மனுஷகுமாரனுடைய வருகை டே ஸ்பிரிங்க போல. நான் அப்படியே நினைப்பேன், பூமியெல்லாம் இருளா சூழ்ந்து கரப்டாகி, இது வரைக்கும் உலக தோட்டத்திலேருந்து இப்படி ஒரு கரப்ஷன் இந்த உலகத்தில் கிடையாது. அப்படிதானே? ஃபுல்லாக முத்திரையெல்லாம் போட்டு உலகமே அழிவுக்குள்ள இருக்கும் போது வானத்துலேருந்து ஒரு சின்ன லைட் தூரத்தில் தெரியுமா, தூரத்தில் டே ஸ்பிரிங் தெரியுமா, அது அப்படியே வர 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 கிட்ட 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 இந்த கிங்டம் ஆஃப் காட் பூமிக்குள்ள இறங்குமா. அப்போ ஒரு சத்தம் கேட்கும், முழுதாக அவங்க வந்து இறங்கும் போது, the kingdom of the world has become the kingdom of our God. எப்படி இருக்கும் பாருங்க. இருள் மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும். சூரியன் எப்படி ஈஸ்ட்ல உதிக்கிறது போல, அப்படிதானே? கிழக்குல இருந்து தோன்றி தானே ஈஸ்ட்ல அப்படியே உதிக்கிறது போல உங்க வாழ்க்கையெல்லாம் இயேசு வெளிச்சமா அப்படியே உதிக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் எதெல்லாம் ஸ்டாப்பா இருக்கும், ஆண்டவர் சொல்றார், a new era has begun. என் மினிஸ்ட்ரியில கூட a new era has begun. நான் அப்படிதான் எனக்கே நான் ப்ராஃபஸி கொள்வேன், a new era has begun. I'm entering into a new dimension, new phase. ஒவ்வொரு மினிட்டிங்கும் அப்படிதான், ஒவ்வொரு நாளும் அப்படிதான். நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ண நீங்க ப்ராஃபஸி பண்ண அது அப்படியே உங்க வாழ்க்கையில நிறைவேறும். நீங்க நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இது மனுஷரால் கூடாது, இது தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறது. நம்பர் 3,
the bright and the morning star. The bright and the morning star. என்னாகமம் 24:17. அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். யார் இந்த தீர்க்கதரிசனம் உரைக்கிறா? ஒரு தீர்க்கதரிசியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கி அவர் சொல்றார், பிள்ளையாம், நான் அவரை காண்பேன் இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன் சமீபமாய் அல்ல. ஒரு செங்கோல், ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். எதுங்க யாக்கோபிலிருந்து நட்சத்திரம் உதிச்சது? யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிச்சதுல, அவர் பேர் என்னது? இஸ் த மார்னிங் ஸ்டார். யாக்கோபில ஒரு நட்சத்திரம் உதித்தது. இஸ்ரவேலின் ஜெய கம்பீரமானவர், யூதா கோத்திரத்தின் சிங்கமானவர், ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றினவர், யாக்கோபிலிருந்து நட்சத்திரமா வெளிப்பட்டவர். அந்த நட்சத்திரத்தை காண்பிக்கிறதுக்கு இன்னொரு நட்சத்திரம் அங்க உதிச்சுதான். அந்த நட்சத்திரம் தான் அவங்க இயேசுவின் இடத்துக்கு அவளை வழி நடத்தி சென்றது. ஹல்லேலூயா. படிங்க. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். திருப்பி செங்கோல் வந்துருச்சா? ஒரு செங்கோல் எழும்பும். அவர் பேர் என்னது? செங்கோல். அவர் பேர் என்னது? நட்சத்திரம். செங்கோல் டைம்ல பேச the scepter, அதான் செங்கோல். ஓகே, யாக்கோபிலிருந்து உதிக்கும் ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மூலமாக்கும். இதெல்லாம் கடைசி நாட்கள் நடக்கிறது. நம்ம இதுக்கு வரைக்கும் முடிச்சுக்குவோம். எல்லாத்தையும் நிர்மூலமாக்குற ஒரு யூதா கோத்திரத்தின் சிங்கமான ஒரு மார்னிங் ஸ்டார். He is the bright and the morning star. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். எப்போ ஆண்டவர் பேசினாலும் தன் நாமத்தை சொல்வார், தன் வம்சத்தை சொல்வார், தன் வழியை சொல்வார். புரிஞ்சுதா இல்லையா? அதுதான் கர்த்தர். ஆனா நம்ம எப்படி தெரியுமா? கொஞ்சம் அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்ந்ததுக்கு அப்புறம் பழச எல்லாத்தையும் மறந்து, அபிஷேகம் பண்ணப்பட்டது, அனாயிண்ட் கர்த்தர் நடத்தின விதங்கள் எல்லாவற்றையும் மறந்துடும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க பறக்கும் போதே அவங்க அப்படியே நட்சத்திரமாவே வெளியே வந்த மாதிரி பிரகாசிச்சே இருக்க மாதிரி இருக்கும். ஏசுவாமி தாழ்மையை பார்த்தீங்களா? வழியை சொல்றார். யாக்கோபிலிருந்து வந்த நட்சத்திரம், ஈசாயின் அடிமரத்திலிருந்து வந்த வேர்லேருந்து வந்தவன எல்லாத்தையுமே ஆண்டவர் சொல்றார். அதனால தான் அவரை கர்த்தர் கொண்டு போய் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். சொல்லுங்க, வேர்ட் ஆஃப் காட். அவர் தான் கிரியேஷன்ல இருந்தவர். அவர் மூலமா சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி வழியா நான் வரேன்றது எவ்வளவு அழகா இயேசுவாமியே சொல்றாரு பார்த்தீங்களா? 22:16 வசனம் படிங்க. சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். நான் தாவீதின் வேரும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன். சோ அவரை வெளிப்படுத்துறதே அவர் நாமத்தை சொல்றார். நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரம். So the விடிவெள்ளி நட்சத்திரம், the morning star, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ என்னுடைய அடையாளமா அவன் கையில என்ன கொடுக்குறேன்? நான் விடிவெள்ளி நட்சத்திரத்தை கொடுக்குறேன்னு சொல்றான். எப்படின்னா, ஒரு மிலிட்ரி கேடர்ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்தில் அவங்க ப்ரமோஷன் வாங்கும் போதும் ஒரு ஸ்டார் அவங்களுடைய பேட்ஜில் போடப்படும், அவங்களுடைய ட்ரெஸ்ல போடப்படும். புரியுதா? ஸ்போர்ட்ஸ்மேனை பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ ஜெயிச்சாங்கன்றது அவங்களுடைய மார்க்கிங்ஸில் வந்துடும், அந்த கப்பில் வந்துடும், எத்தனை வந்துச்சு, எத்தனை ஸ்டார் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அந்த கண்ட்ரிக்கு நேராக அது பொருத்தப்படும். ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய வடிவமைப்பையே நான் அவங்க கையில் தரேன். ஜெயங்கொள்றவன் எவனோ அவனுக்கு என்னுடைய விடிவெளி நட்சத்திரத்தையே நான் அவளுக்கு கொடுக்குறேன். ஸோ இந்த நட்சத்திரம், இந்த விடிவெளி நட்சத்திரம், இந்த மார்னிங் ஸ்டார்னா என்ன அர்த்தம்னா, கைடன்ஸ் and hope for humanity. the morning star ஆகிய இயேசு எதை வெளிப்படுத்துறாரு? நான் தான் உங்களை கைட் பண்றவரு, நான் தான் உங்களுடைய ஹோப்பே. ஹோப்லெஸ் பீப்புளுக்கு
ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல நமக்கு இருக்கிற ஒரே ஹோப் இயேசு. வழியே இல்லையா? ஒரே வழி இயேசு. ஹோப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க சில பேர். சுத்தமா எனக்கு நம்பிக்கையே இல்லை. நம்பிக்கை இயேசு. ஆகவே தான் அவர் மகிமையின் நம்பிக்கையாய் கிறிஸ்துவாய் நமக்குள்ளே வருகிறார். கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று எழுதியிருக்கிறார். Christ in us, the hope of glory. நமக்குள்ள வந்து ரட்சணியமாய் அருணோதயமாய் நமக்குள்ள அவர் விடிவெள்ளி நட்சத்திரமா, நமக்குள்ள டே ஸ்பிரிங் வசந்த காலமா அவர் நமக்குள்ளே வருகிறார். இந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் பூமி எல்லாம் வெளிச்சமா இருக்குன்னு சொல்லல. இந்த இருளில் இருக்கிற மக்களுக்கு நீங்கள் வெளிச்சமா இருப்பீங்கன்னு சொன்னார். மரண இருளில் இருக்கவங்களுக்கு நீ வெளிச்சமா இருப்பேன்னு சொல்றார். எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது என்று சொன்னார். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனா உண்மையில இந்த மார்னிங் ஸ்டாரா, வெடிவெளி நட்சத்திரமா, வெளிச்சமா, எழும்பி பிரகாசிக்கிற விளக்கா நான் உனக்குள்ளேருந்து விளங்குவேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. யோவான் ஸ்நானகனை குறித்து வேதம் சொல்லுது, அவன் எழும்பி பிரகாசிக்கிறவன். இன்னைக்கு கூட ஆண்டவர் வெளிப்பாட்டில் அப்படி பேசினார் தானே. யாரோ ரொம்ப இருளில் சூழ்ந்து பயந்து இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உன்னை பேர்னிங் ஃபயரா, பேர்னிங் லேம்பா நான் மாத்து. ஸோ அந்த மார்னிங் ஸ்டாரை சிம்பிளாக அந்த உலகத்தில் குறிக்கிறாங்க. மார்னிங் ஸ்டாரை என்ன சிம்பிளாக வைக்கிறாங்கன்னா, இட் இஸ் யூஸ்ட் as a symbol for navigation. உனக்கு வழியை காமிக்கிறது. கடல்ல எப்படி போகணுன்னே கரண்ட் தெரியலன்னு சொல்லும் போது நார்த்தா வெஸ்டா சவுத் ஈஸ்ட் எப்படி போகிறது, இந்த காம்பஸ் எங்கே காமிக்குதோ அவங்க டிசைட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த டைரக்ஷனை பார்த்து போயிடுவாங்க. நடுக்கடலில் ஒருவேளை அவங்க வாழ்க்கை தத்தளிச்சிட்டு இருக்கலாம். ஐயோ எந்த சைடு போகிறதுன்னு தெரியலையே. எவனை கேட்டாலும் அட்வைஸ் மட்டும் மானாவாரியாக கொடுப்பானுங்க. பார்த்துருக்கியா? இதுக்கப்புறம் என்ன படிக்கலான்னு மட்டும் யாராவது கூப்பிட்டு கேட்டுருங்களேன். என்ன படிச்சிருக்க? நீ இப்படி படிக்கலாம், அதை படிக்கலாம், இதை கடைசியில் ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே மாட்டான். நம்ம ஏதாவது கொஞ்சம் தெளிவாக இருப்போம்ல, அந்த தெளிவானவனை கன்ஃபியூஸ் ஆகி குழப்பி அப்படியே இதுக்கு மேலே நான் படிப்பே வேணாம், என்ன விட்டுரு அப்படின்னு சொல்கிறோம். வேலைன்னு போய் கேட்டு பாரு, நீ இப்படி போனீங்கன்னா சாவர வரைக்கும் வேலையே போகாத, நான் போனால் ஒரே மாதம் வீட்டுக்கு அனுப்பிச்சுட்ருவோம். அட்வைஸ் பண்ணுறேன்னு பேரில் டிக்கெட்டை போட்டு கிளம்பி வந்துடும் சிலது ஊர்லேருந்து. அவங்க என்ன சின்ன வயசுலேருந்தே அப்படி அந்த அட்வைஸ் படியிலேயே ஏறின மாதிரியும். நமக்கு ஒரே காம்பஸ் இஸ் த காம்பஸ் ஆஃப் த ஆல்மைட்டி காட். His name is the morning star. சொல்லுங்க, எனக்கு வாழ்க்கையில் என்ன டைரக்ஷனே தெரியல, என்ன பண்றதுன்னே தெரியல. பணம் இல்லைனாலும் டைரக்ஷன் தெரியாது, பணம் நிறைய இருந்தாலும் டைரக்ஷன் தெரியாது. என்ன போடுவேன், என்ன பண்ணுவேன், என்ன வாங்குவேன், என்ன செய்யறேனே தெரியல. பணம் இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை. சில பேர் படுப்பான், பிரச்சனை ஒன்றும் வேணாம், பெட்டாக தைச்சி படுத்துக்குவோம். பார்த்துருக்கீங்களா? பணம் ஃபுல்லாக பணத்தை வச்சுட்டு பெட்டு தைச்சி படுத்துக்குவோம். தலானி இதில் தைச்சி படுத்துக்குவோம். என் தலையிலேயே இருக்கட்டும், தூக்கம் வரும் அவனுக்கு. தலானி நான் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்டால் கூட பயந்துருவோம். இல்லை வேணாம் வேணாம் வேணாம், எனக்கு வேணுங்க. த மார்னிங் ஸ்டார் 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். இந்த வசனம் தான் வாழ்க்கையில டைரக்ஷனை காமிக்கும். அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமாகிய வார்த்தை நமக்கு உண்டு. இதுதான் prophetic word. The word of God தான் prophetic word. உறுதியான வசனம் நமக்கு உண்டு. பொழுது விடிந்து விடிவெள்ளி நமக்குள்ள பிறக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையாகிய வெளிச்சத்தை, அதுதான் நான் ஆரம்பத்தில் இன்னைக்கு இவ்வளோ ஸ்ட்ரிக்டா பேசினேன். வார்த்தையா வெளிச்சம், வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கு. இந்த வேர்டை நீங்க படிக்க படிக்க படிக்க, இந்த வேர்டை நமக்குள்ளே என்ட்ரு ஆக ஆக ஆக, படிக்க தெரியாத ஒரு லெட்டர் கூட எனக்கு படிக்க தெரியாது, ஒரு வார்த்தை கூட படிக்க தெரியலன்னா அந்த வார்த்தைகளை காதில் போட்டு கேட்க கேள்வி ஞானம் இருக்குது தானே. ஸ்போக்கன் லாங்குவேஜ் இருக்கு. சில பேர் கேளுங்க, சில லாங்குவேஜ் எனக்கு எழுத தெரியாது ஆனால் பேசுவேன்னு சொல்லுவாங்க. பேசுகிறவங்கள கேட்டு பாருங்க, நான் நல்லா பேசுவேன் ஆனால் எழுத தெரியாதுன்னு இருக்கிறது நம்ம சில லாங்குவேஜஸ்.
நல்லா எனக்கு புரியும், ஆனால் எனக்கு எழுத தெரியாது. நல்லா புரியும், பேச தெரியாது. சில பேர் நல்லா எழுதுவேன், ஆனால் எனக்கு பேச தெரியாது. எதுவோ நமக்கு புரிகிற லாங்குவேஜில் எப்படி புரியுமோ அந்த ஃபார்மெட்டில் இந்த வேர்டை நமக்குள்ள எடுத்துக்கொண்டோன்னா அது வெளிச்சமாய் மாறுகிறது. யோவான் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுதான் இந்த உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறார். Jesus is the light of this world. அந்த லைட்டுக்குள்ள நம்ம இருந்தோம்னா நம்மளும் அந்த லைட்டை எமிட் பண்ணுவோம். இந்த லைட் அப்சர்வ் பண்ற திங்ஸ் பார்த்தீங்கன்னா, நீ எல்லாத்தையும் ஆஃப் பண்ணா கூட கொஞ்ச நேரம் அந்த வெளிச்சம் இருக்கும் தெரியுமா? டக்குன்னு கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரூம்குள்ள ஒரு பிரைட்னஸ் இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த வெளிச்சம் சில பொருள் மேலே அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். சில இந்த பூனைகள்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் அது கண்ணு டார்ச் லைட்டு மாதிரி அடிக்கும். மூன் எடுத்துக்கோங்க, நிலாவை எடுத்துக்கோங்க, அதுக்கே தனியாக லைட்டு கிடையாது, ஹீட்டு கிடையாது. அது சூரியன்கிட்டேருந்து வாங்கி அது நைட்டில் வெளிச்சமாக்குது. அவர் தான் நீதியின் சூரியன். நம்ம எல்லாரும் அவருடைய சாயலில் இருக்கிற நிலாவை போன்றவர்கள். நம்ம சூரியன்கிட்டேருந்து வெளிச்சத்தையும் ஹீட்டையும் வாங்கி இருளான டைமில் எப்படி மூன் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்குதோ, நாமளும் ஆண்டவர்கிட்டேருந்து வெளிச்சத்தையும் ஹீட்டையும் வாங்கி, ஹீட்டு தான் அந்த ஹோலி ஸ்பிரிட் ஃபயர், வெளிச்சம் தான் அவருடைய வார்த்தை, த வேர்ட். நம்ம நிறைஞ்சிருக்கும் போது இந்த பூமியில் இருளான மக்களுக்கு இருளான நேரங்களில் நீங்கள் வெளிச்சமாய் பிரகாசிக்கிறீர்கள். நம்பர் 4, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20-22 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். என்ன அஸ்திபாரம்? apostles and prophets. apostles and prophets அப்படின்னா, prophetsனா the Old Testament books, the books of the Old Testaments are the prophets. Apostles na the books of the New Testament, which means the teachings of the prophets of God and the teachings of the apostles of God. Correct தானே? ஸோ இந்த பேலன்ஸ் இருக்கிறவங்க, இந்த ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கவங்க என்னைக்குமே அவங்க அசைக்கப்படுறதில்லை. படிங்க. அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். இது ரெண்டுத்துக்குமே கார்னர் ஸ்டோன் யார் தெரியுமா? லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ சொன்னல, இந்த புக்ஸ் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் அந்த புக்ஸ் ஆஃப் த நியூ டெஸ்டமெண்ட், அது ஆவியானவரே டைரக்டாக இப்போ நம்மளோட பேசினது. புரிஞ்சிச்சா? which means எனக்கே இப்போ தான் அதை சொல்கிறார். It's a direct revelation from the Almighty God. So, in the apostles and prophets, இந்த ரெண்டுத்தையுமே சேர்க்கிறவர், ரெண்டு பேருக்கும் மத்தியஸ்தர், ரெண்டு பேருக்கும் ஸ்டோனா இருந்தவர், கார்னர் ஸ்டோனா மாறினவர் ஜீசஸ். ஸோ அவருடைய 4th நேம் நான் இன்னைக்கு மெடிடேட் பண்ணும்படி எடுத்தது த சீஃப் கார்னர் ஸ்டோன். வெறும் கார்னர் ஸ்டோன் இல்லை, சீஃப் கார்னர் ஸ்டோன். அவர் தானே சீஃப், எல்லாத்துலேயுமே மெடிக்கலில் சீஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இஸ் த சீஃப் கார்னர் ஸ்டோன். சகரியா 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், அவர்களிலிருந்து கோடிக்கல்லும் அவர்களிலிருந்து கூடார முளையும் அவர்களிலிருந்து யுத்த வில்லும் வரும். எங்கிருந்து? அவர்களிலிருந்து கோடைக்கல் வருமா? கோடைக்கல்னா கார்னர் ஸ்டோன், முக்கிய கல், முதற்கல், கோடைக்கல். இங்கிலீஷ் வெர்ஷன் சொல்லுது த கார்னர் ஸ்டோன். அவர்களிலிருந்து வரும். எங்கிருந்து வரும்? பக்கத்து ஒரு திருச்சியிலேருந்து மலைக்கல் வரதா? ஆண்டவர் சொல்றார், எப்படி செங்கோல் அங்கேருந்து உதிக்கும், விடிவெளி நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து வரும்ன்ற மாதிரி அந்த அதிகாரங்களை தியானம் பண்ணீங்கன்னா அவர்களிலிருந்து ஒரு கல் வரும்ன்றார், ஒரு தலைக்கல் வரும்ன்றார், ஒரு ஃபர்ஸ்ட் கல் வரும்ன்றார், ஒரு கார்னர் ஸ்டோன் வரும்ன்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 4-6 வசனங்களை வாசிப்போம். 1 Peter chapter 2 verse 4-6. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் the living stone. மனுஷரால் தள்ளப்பட்ட கல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். இப்போ கையை ஊற்றி சொல்லுங்க பார்க்கலாம், எத்தனை பேர் மனுஷனால புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கீங்க? அதுதான் நம்ம சிவி செலக்ட் ஆகிறதுக்கான
நமக்கு அந்த செலெக்ஷன் கமிட்டி உட்காருது. இவன் மனுஷனால் தள்ளப்பட்டவனா, மனுஷனால் ஒதுக்கப்பட்டவனா, மனுஷங்கிட்ட மதிக்காதவங்களா? நான் சூஸ் பண்ணுறேன்ப்பா. மனுஷனால் தள்ளப்பட்ட கல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். ஸோ மனுஷன் நம்ம புறக்கணிக்கிறான், மனுஷன் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா, தேவன் நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். படிங்க. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள precious stone, chief stone, the cornerstone. So தேவன் இயேசுசாமி எப்படி தெரிந்து கொண்டார்? வீடு கட்டுகளால் ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லே தலைக்கல் ஆயிற்று. முதல்ல இயேசுசாமி தானே தள்ளினாங்க, அதே போலதான் நம்மளையும் தள்ளுறாங்க. ஆனா தேவன் தெரிந்து கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தினார். கார்னர் ஸ்டோன் அப்படின்னா என்ன? கார்னர் ஸ்டோன்னா ரொம்ப யோசிக்கிறீங்க. எட்டிமாலஜிலாம் ரூட் வேர்ட்லாம் போயிடாதீங்க. கார்னர்ல இருக்க ஸ்டோன். கார்னர் ஸ்டோன்னா ஒரு ஓரத்தில் வீட்டில் கார்னர்ல வைக்கிற ஸ்டோன் பேர் தான் கார்னர் ஸ்டோன். இதுதானே? அந்த ஓரத்தில் முதல்ல ஒரு கல் வைக்கிறாங்கல்ல, அந்த கார்னர் ஸ்டோனு. அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு அடிக்கல் போடுவாங்க. வீடு கட்டுறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு கல் எடுத்து வச்சு கயிறு கட்டி அதை லெவல் பண்ணுவாங்க, மெஷர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு அளவுக்காக. சம்டைம்ஸ் அது முடித்தோடனே அந்த ஃபஸ்ட்டு கல்லை தூக்கி கூட போட்டுருவாங்க, வேணான்னு தூக்கி போட்டுருவாங்க. சில வேளை அதை ஓரமாக கார்னர் ஸ்டோனாக வைப்பாங்க. இந்த வேர்ஷன்ஸ் நான் உட்காந்து தியானம் பண்ணும்போது அது என்ன சொல்லுது? இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டோனுன்னு சொல்லுது. அஸ்திபாரம் பூமிக்கு போட்டார்ல ஆண்டவர். The word of God was there in the time of creation. So he was the stone, the first stone. Okay? தேவனாய் கர்த்தர் பூமிக்கு அஸ்திபாரம் போட்டது முதல் கல்லே இயேசு. அதாவது அவர் நாமத்தில் the first கல். இந்த முதல் ஸ்டோனா இருந்தவரை இந்த பூமி என்ன பண்ணுச்சான்? தேவையே இல்லைன்னு தூக்கி போட்டுச்சு. இயேசுவாமி உலகத்துக்கு வந்தபோது இந்த உலகம் அவரை பகைத்தது. வேதப்பாரர்கள், பரிசேயர்கள், ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியர்கள் அவர் வேணான்னு தூக்கி ஓரம் போட்டாங்க. தேவனால் தள்ளப்பட்ட கல், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். அந்த கார்னர் ஸ்டோன் became the chief cornerstone. He became the head. சர்ச்சுக்காக வந்தார். இந்த சர்ச் இந்த பூமிக்கு வந்தார், ஜனங்களுக்காக வந்தார், மக்களுக்காக வந்தார். மக்கள் அவரை புறக்கணிச்சாங்க. ஆனால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரமாக அவர் கையில் கொடுத்து அவரை சீஃபா மாற்றினார். அவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்து இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த கார்னர் ஸ்டோன், அதில் சீஃப் ஸ்டோன் சொல்கிறத இந்த எல்லா ஸ்டோனுக்கும், இந்த பில்டிங் கட்டுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்குள்ள வைக்கிறாங்களே, அந்த கல் வைக்கிறாங்களே, அந்த கல் எல்லா கல்லுக்கும் ஒரு அடையாளமாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? அந்த கல்லுக்கு பக்கத்தில் தான் அடுத்தடுத்த கல் வச்சுட்டு போவாங்க. ஸோ இந்த எல்லா அதர் ஸ்டோன்ஸுக்கும் இட் பிகம்ஸ் த ரெஃபரன்ஸ் ஸ்டோன். இப்போ கர்த்தர் உங்களை தள்ளப்பட்ட கல்லை ஒரு தலைக்கல்லாக வைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக மாறுகிறீர்கள், ஒரு மென்டராக மாறுறீங்க, ஒரு லீடராக மாறுறீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் ஒரு ஹையர் ரேங்கிங்கில் ஆண்டவர் வச்சு உங்களை ரெஃபரன்ஸ் கல்லாக வைக்கிறார். பவுல் சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுவர்களாக வேண்டும் என்று வைக்கிறேன். ஏன்னா தள்ளப்பட்ட கல்ல மூளைக்கு தள்ளக்கல்ல. என்னைக்கு கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டாரோ உலகம் பவுலை பகைச்சது. அதுக்கு முன்னாடி அவங்கள உயர்த்தினாங்க. என்னைக்கு தேவன் கையில் எடுத்தாரோ உலகம் அவரை பகைத்தது. ஆனா அவர் தான் இன்னைக்கு நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சங்கீதம் 118, 22, ஏசாயா 28, 16 ஆகிய வசனங்களை பார்த்தீங்கன்னா, சீஃப் கார்னர்ஸ்டோன், வீடு கட்டுறால் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஸோ இந்த கார்னர் ஸ்டோன் இஸ் ஜீசஸ், த ஒன்லி சால்வேஷன். சீஃப் கார்னர் ஸ்டோனுக்கு மிக முக்கியமான ஒரு மீனிங் என்ன தெரியுமா? அவரே ரட்சகராக இருக்கிறார். He is our salvation, the only source and place of salvation. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42 சொல்கிறது, stone which the builders rejected. வீடு கட்டுறவங்க அதை வேணான்னு சொன்ன கல்ல ஏசாமிய வேணான்னு சொன்னாங்க. அவரே இந்த பில்டிங் அஸ்திபார கல்லாக
ஃபவுண்டேஷன் ஸ்டோனா, சீஃப் கார்னர் ஸ்டோனா அவரே மாறுகிறார். ஸோ அவர் சொல்றாரு, இந்த இரு தரத்தாரையும் அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் மேல் அஸ்திபாரம் போட்டப்பட்டவர்களுக்கு நானே கார்னர் ஸ்டோனா, சீஃப் ஸ்டோனா, நானே அஸ்திபார கல்லாய் மாறுகிறேன். யாரெல்லாம் இந்த தேவனுடைய finished work on the cross, கிறிஸ்து நமக்காக சிலுவையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து அந்த பாக்கியத்தை, நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காருல. என்னது? the finished work of the cross உடைய first blessing என்னது? salvation. salvationக்கான அடையாளம் என்ன? baptism. அதுக்கப்புறம் என்னது? the finished work of the cross உடைய second blessing. first is salvation, second is baptism the Holy Spirit. அப்படிதானே? ஆண்டவர் என்ன வாக்கு பண்ணார்? நான் மரிச்சு பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறேன். இஸ் another comforter, the helper, the mediator. அவர் வந்து உங்களோடு கூட இருப்பார். அதை ரிஜெக்ட் பண்றவங்க, இந்த உலகம் அப்படிதான் எல்லாத்தையுமே finished work of the cross உடைய blessings எல்லாத்தையுமே வேணாம் 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 விளக்குது. The finished work of the cross உடைய third blessing is the grace of God. Immense grace, immense blessing, unstoppable, unremitted, highly favored. எப்படி? இயேசுவாமி போய் நமக்காக பரிந்து பேசுறதுனால நமக்கு அதிகமான கிருபையை, ஃபேவரை கொடுக்கிறார். அவர் அதிக கிருபையை அளிக்கிறாரே. எழுதியிருக்காரா? அதிக தயவை கட்டளையிடுறார். எல்லாத்தையும் அவர் சிலுவையில் முடிச்சதுனால நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோம். So Jesus Christ is our cornerstone. He is the foundation. He is the promise of God and the Creator. அந்த வார்த்தையில், அந்த வாக்குத்தத்தத்தில், அந்த கிறிஸ்து இயேசுவின் அஸ்திபாரத்தின் மேல நம்ம கட்டப்பட்டவர்களாய். ஏன் தெரியுமா அநேகர் விழுந்து போறாங்க? ஏன் தெரியுமா அநேகர் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போறாங்க, ஊழியத்தை விட்டு போறாங்க, தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகி பின்வாங்கி ஏன் தெரியுமா பேக் ஸ்லைட் ஆறாங்க? அவங்க கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போடல, அவர் வார்த்தையின் மேல அஸ்திபாரம் போடல. அவருடைய வார்த்தை மேல, கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்ட வீடாக நம்ம இருக்கும்போது, நம்ம எந்த காத்தடிச்சாலும், பெருமழை வந்தாலும், எவ்வளோ பெரிய புயலும் வெள்ளங்களும் வந்தாலும், நம்ம அப்படியே கற்பாறையின் மேல, கிறிஸ்துவின் மேல, கார்னர் ஸ்டோன் மேல, சீஃப் ஸ்டோன் மேல, ஃபவுண்டேஷன் ஸ்டோன் மேல கட்டப்பட்ட வீடாக நம்ம இருப்போம். கார்னர் ஸ்டோனுக்கு நம்ம புரியுற மாதிரி ஒரு மூணே வார்த்தைகளை சொல்லி முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இஸ் பில்டிங். தட் மீன்ஸ் பில்டிங் ஓரியன்டேஷன். அதாவது ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான ஆரம்ப கல். நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த பில்டிங் ஆரம்பிக்கும் போது நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிப்போம், மற்றவங்க பூஜைப்பெல்லாம் பண்ணி ஆரம்பிப்பாங்க தானே, ஒரு கல் எடுத்து வச்சு. அதுக்கு என்ன சொல்வீங்க? அடிக்கல் நாட்டு விழா, ஃபவுண்டேஷன். ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்டோனை எடுத்து வைப்போம். ஸோ இந்த கார்னர் ஸ்டோனுடைய அல்லது சீஃப் ஸ்டோனுடைய மெயின் கேரக்டர்ஸ் என்ன தெரியுமா? த பில்டிங் ஓரியன்டேஷன். நம்பர் 2 இஸ் ஹிஸ்ட்ரி. அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கும் தானே. நம்ம எடுத்து இந்த கார்னர் ஸ்டோனை எடுத்து வச்சு அதுக்கப்புறம் சொல்றதுக்கு it becomes a history. Number 3 is celebration. Celebration. ஒரு பில்டிங்கை முடிச்சதுக்கு அப்புறம் we celebrate. அந்த கார்னர் ஸ்டோன் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் we celebrate. எல்லாத்துக்குமே ஒரு celebration. இந்த மூணுத்தையும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்து தான் அந்த பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் ஸ்டோன். நம்பர் 2 is the history maker. ஹிஸ்டரியவே ரெண்டா பிரிச்சவர் நம் இயேசு. நம்பர் 3 is celebration. துதிகளின் பாத்திரர். அவர் தான் துதிக்கப்படத்தக்கவர். அப்படிதானே? செலிப்ரேட் பண்றார். கடைசியில் எண்ட் ஆஃப் த வேர்ல்ட்லயும் அவர் தான் செலிப்ரேட் பண்ணப்பட போகிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. உள்ள வரார், என்ட்ரி ஆகிறார். எதுல என்ட்ரி ஆகிறாரு? ஏரோதோட குதிரையில வராரா? பிலாத்து கிட்ட கடன் வாங்கின குதிரை வந்தார், இல்ல ஓனா குதிரையை கொண்டு வந்தாரா? எதுல வரார்? உள்ள எருசலேம் நகரத்தில் எதுல வந்தார் ஆண்டவர்? பூமியில உலகத்தாரால் தள்ளப்பட்ட ஒரு திட்டுவாங்கல கழுதை, அந்த கழுதையை கூட்டு வாடான்னு சொல்றார். வரவரே தள்ளப்பட்ட கல்லு, வந்த குதிரையும் எல்லாத்தையும் சவாரி பண்றதா? இந்த கழுதையை கூட்டு வந்து கழுதை மேல யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னா பழைய துணி, அழுகு துணி, பொதி மூட்டை, இந்த வண்ணா வெளுக்கிறதுக்காக அழுக்கு துணியெல்லாம் எடுத்துட்டு போறது. ஒரு அழுகு துணியா அவர்
builders rejected cornerstone. இந்த தள்ளப்பட்ட அந்த கழுதியை கூட்டிட்டு வந்து அது மேல ஏறி என்ட்ரி ஆறாங்க ஜெருசலேம்குள்ள. என்ன சொல்லியிருக்கணும் எல்லாரும் சேர்ந்து? அழுக்கு மூட்டை ஏறி வரதுல சின்னர்ஸ், ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் வரான்னா சொன்னாங்க. அப்படித்தானே அவருக்கு பேர் வச்சானுங்க. பாவிகளோடும் எல்லா விதமான அக்கிரமம் பண்றவங்களோட ஒரு நட்பு வச்சிருக்கிறாரு. இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் பேர் வச்சான். டாக்ஸ் கலெக்டர்ஸோட இருக்கிறார். அவரை பார்த்து உள்ள நுழையும் போது கழுதியில வரார். என்ன சொல்லியிருக்கணும்? ஏய் ஃப்ரெண்ட் ஆஃப் சின்னர்ஸ் வரார் அப்படிதானே சொல்லியிருக்கணும். என்ன சொன்னாங்க? இஸ்ரவேலின் ராஜா தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்றார்கள். ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே என்ற சரணத்தை பாடிடலாமா? பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்தில் கைகளை தட்டி ஓசனா ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்தில் தாவீது மைந்தனுக்கு ஓசனா. சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். சின்ன மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாடுவார். இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாடுவார். கைகளை உயர்த்தி ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. ஓசனா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசனா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். பார்த்து பாடுங்க. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசனா. தாவீதின் குமாரனுக்கு நான் சொல்லும்போது நீங்க எல்லாம் கையை உயர்த்தி ஓசன்னான்னு சொல்லணும். பாடி சொல்லிடலாமா? தாவீதின் குமாரனுக்கு, இயேசு மகாராஜனுக்கு. நம்பர் 5 அட்வொகேட். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிக்கலாமா? என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து, நீதிபரராய், ஒரு லாயரா, ஒரு அட்வொகேட்டா இருக்கிற இயேசு. இங்கிலீஷ் வெர்ஷன் சொல்றது இஸ் an advocate. நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி சோ அவரே. நமக்காக நமக்கு மேல ஒரு கேஸ் போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பைக்ல வேகமா வரீங்க, இல்ல ஏதோ ஒரு இடத்துல போய் இடிக்கிறீங்க, இல்ல உணவத்தை வந்து இடிச்சிடறான், இல்ல ஏதோ ஒன்று நெகட்டிவா நடக்குது. ஒரு கேஸ் உங்க மேல ஃபைல் ஆகுது, ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆகுது. என்ன சொல்லுவாங்க? உன்னுடைய கேஸை, உன்னுடைய நியாயத்தை வாதாடுறதுக்கு, இல்லை நீ தப்பே பண்ணியிருந்தாலும் உன்னுடைய ஃபால்ட் இல்லைன்னு சொல்லி உனக்காக ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு ஒரு அட்வொகேட்டை தெரிந்து கொள். இதுதானே சொல்லுவான், ஒரு மீடியேட்டர். The mediator is our Lord Jesus Christ. ஒருவன் பாவம் செய்வானா, நீதிபரராய் இருக்கிற இயேசு.
குடும்பத்தின் வல்ல ancestral curses, chains of bondages, curses உன் லைஃப்ல வருதுன்னா இது வரைக்கும் அதுலேருந்து விடுவிக்கிறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா லா வந்து ஜஸ்டிஃபைட் ஆயிடும். இந்த லா என்ன பண்ணும், உன் வாழ்க்கையில் ஜட்ஜ்மெண்ட்டை டிக்ளேர் பண்ணிடும். when the judgment is declared, முடிஞ்சிருச்சு. நான் சொன்ன authority is compel compliance அப்படின்னா அது டிக்ரி ஆயிடும். லா பிரகாரம் அது முடிஞ்சிருச்சு. அத்தாரிட்டி, ஹையர் அத்தாரிட்டி டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆனா பிதாவின் சமூகத்தில் அதே போல தான் எழுதுகிறார். நமக்கும் தேவனுக்கு நடுவே நிறைய வழக்கு, கேசஸ் இருக்கு. அதனால நம்ம பிளெஸிங்ஸை சுதந்திரிக்க முடியாது. ஸோ நமக்கு ஒரு அட்வொகேட், அவர் பேர் லார்ட் ஜீசஸ். அவர் போய் பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நமக்காக பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்காக வாதாடுகிற ஒரு அட்வொகேட்டா இருக்கிறார். ஆமென். நம்ம ஏற்றபடி வேண்டிக் கொள்வது என்னது என்று அறியாதுக்கும் போது ஆவியானவர் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். ஆனால் நம்முடைய சாபங்களை, தோஷங்களை, பாவங்களை எல்லாவற்றையும் கிளியர் பண்றதுக்கு தேவனுடைய மர்சி சீட்டுக்கு முன்னாடி த்ரோன் ரூம் ஆஃப் காட்ல நமக்கு ஒரு அட்வொகேட் இருக்கார். அவர் தான் கிங் ஆஃப் கிங்ஸ் அண்ட் லார்ட் ஆஃப் லார்ட்ஸ், த கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ். பட் த ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் த கிராஸ், ஃபினிஷ்டு ஒர்க் ஆஃப் த கிராஸ், த ஃபினிஷ்டு ஒர்க்ன்றல அவருடைய பிளெஸிங்ஸ் என்ன தெரியுமா, நமக்கு ஒரு அட்வொகேட்டை ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. தேவனிடத்தில் பேசுவதற்காக, தேவனிடத்தில் மத்தியஸ்தராக இருக்கிறதுக்காக. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1-4 வசனங்களை பார்த்தோம். காட்ஸ் ஃபேவரபிள் வேர்டிக்டை கொடுக்க. ஹீப்ரூஸ் சாப்டர் 4 verse 15 and 16 ஒரு பிரதான ஆசாரியராய் நமக்கு தேவனுக்கு நடுவாக நிற்கத்தக்கதாக. இந்த பூமியில இருந்த பிரதான ஆசாரியர்கள், சீஃப் ஹை பிரீஸ்ட் என்ன பண்ணாங்க, மனுஷனுக்கும் தேவனுக்கு நடுவாக போய் வருஷத்துக்கு ஒரு முறை நின்றார்கள். இவர் மகா பிரதான ஆசாரியராய், சீஃப் ஹை பிரீஸ்டா நமக்காக பிதாவினிடத்தில் வேண்டுதல் செய்கிற மத்தியஸ்தர். ரோமன்ஸ் 8:34 அவர் நமக்காக பரிந்து பேசுகிற one who intercedes for us. Hebrews 9:11-15 he is the mediator, நமக்காக தேவனுக்கு நடுவாக இருக்கிற மத்தியஸ்தராக. எபிரேயர் 9:24 தேவனுடைய பிரசன்னத்தில் தம்மை வெளிப்படுத்துகிறார். one who presents himself, வாய்தா வாங்கிட்டு போறவர் இல்ல, டிஸப்பியர் ஆகிறவர் இல்ல, ஆப்சென்ட் ஆகிறவர் இல்ல. He presents himself before the Father. Hallelujah. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 32-33 நம்மளை பிதாவின் முன்பாக அறிக்கை செய்கிறவர். யார் ஒருவன் என் நாமத்தை இந்த பூமியில வெக்கப்படாம அறிக்கை செய்யறானோ, நானும் என் பிதாவுக்கு முன்பாக அவர்களை அறிக்கை செய்யறேன்னு சொல்றார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்றார், no one comes to the Father but by me. நம்ம எல்லாரும் தேவனிடத்துக்கு நேரா போக முடியாது. தேவனிடத்துல கிட்டி சேர்றதுக்கு இயேசுவின் நாமம் மட்டும்தான். நீங்க தேவனிடத்துக்கு நெருங்கி சேரணும்னா Jesus is our advocate, Jesus is our mediator, Jesus is our intermediary. He intercedes, Father. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்க நாமத்தினால எதை கேட்டாலும் நான் அவைகளை தருகிறேன் என்று சொன்னார். என் நாமத்தில் நீங்க பிதாவிடத்தில் எதை கேட்டாலும் தேவன் அதை நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. Number 6 is fountain of living water. எரேமியா 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிக்கலாமா? எரேமியா 17:13. இஸ்ரவேலின் நம்பிக்கையாகிய கர்த்தாவே, உம்மை விட்டு விலகுகிற யாவரும் வெட்கப்படுவார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தரை விட்டு, ஜீவனுள்ள தண்ணீரின் ஊற்றாகிய கர்த்தர், அவர் பேரே பாருங்க, ஃபவுண்டன் ஆஃப் லிவிங் வாட்டர்ஸ். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-39 Jesus is our living water. சங்கீதம் 36ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், he is the fountain of life. சங்கீதம் 36:9 பார்த்தீங்கன்னா he is the fountain of life. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், he is the fountain of waters. இயேசு கிறிஸ்து தான், Jesus Christ is the fountain of living water.
அவர் இல்லாம நம்மளால வாழ முடியாது. He is the source of our life. He is the sustenance of our life. He is the essence of life. The living water உடைய meanings. He is the source. He is the ultimate source. அவர் தான் எல்லாவற்றுக்கும் ஊற்றுக்காரனர். அவர் தான் ஊற்று தண்ணீர். அவர் தான் ஒரு ஊற்றிலிருந்து புறப்படணும்னா அந்த லிவிங் வாட்டர், அந்த ஃபவுண்டன் ஆஃப் லைஃப்ல இருந்து அந்த லிவிங் வாட்டர் வருது. ஜீசஸ் இஸ் த ஃபவுண்டன் ஆஃப் லிவிங் வாட்டர். புரிஞ்சிச்சா? அந்த ஊற்றிலிருந்து தண்ணீர் புறப்படும் போது நமக்குள்ள இந்த ஜீவ தண்ணீரை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகம் நமக்குள்ள இருந்து புறப்படும் போது அந்த மகிமை நமக்குள்ள இருந்து வெளிப்பட்டுட்டே இருக்கும். ஊற்று தண்ணீரே இந்த தேவாவியே, இந்த சரணத்தை பாடலாமா? ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எங்கள் தேவாவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கடைசியா, the author and finisher of our faith, விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தை தொடக்குகிற விசுவாசத்தை முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு போடணும். சங்கீதம் 102:27 படிக்கலாமா அந்த வசனத்தை மட்டும்? சங்கீதம் 102:27. நீரோ மாறாதவராய் இருக்கிறீர். நீரோ இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா, பட் யூ ரிமைன் த சேம் and your years will never end. தமிழ்ல, நீரோ மாறாதவராய் இருக்கிறீர், உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. அப்படின்னா வருஷம் பாட்டுங்க ஓடுதுப்பா, நீங்க எப்பவுமே இளமையாவே இருக்கீங்கன்னு சொல்லுவாங்கல்ல. வருஷம்தான் உருண்டுது, உனக்கு வயசை பார்த்தாலே தெரியலையே. இந்த சங்கீதக்காரன் சும்மா இல்லாமல் ஆண்டவரை பார்த்து சொல்றார், ஆண்டவரே வருஷம் உருண்டு போயின்னு இருக்கு. யூ ரிமைன் த சேம் ஃபார் எவர். நித்தியானந்த ஏக சக்கராத், என்றென்றைக்கும் அதே போல இருக்கிறவர். நீண்ட ஆயுசுள்ளவர், the ancient of days. நீண்ட ஆயுசு இருக்கு, ஆனா இவர் வயசானவர் அல்ல. ஒரு தேவன் தாசனை கத்தர் ஆண்டுடைய மகிமைய முகத்தை பார்க்கறதுக்கு அவருக்கு கிருபை கொடுத்தாராம். அப்போ அவர் சொல்றார், ஒரு few seconds தான் நான் பார்க்க முடிஞ்சது, fraction of second maybe. I saw the face of the almighty God. நான் நினைச்சேன் வயசான பெரிய தாடி வச்சுட்டு நர முடி வச்சு ஃபுல்லா அப்படியே பிக் பியர்ட், அப்படியே ஃபுல்லா ஷ்ரிங்க் ஆன ஃபேஸ், அப்படியே வயசான தோட்டத்தில் இருப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் அவரை ஆண்டவர் காண்பித்த பொழுது அவர் ஏன்ஷியன்ட் ஆஃப் டேஸ்ன்னு அவருக்கு பேர், நீண்ட ஆயுஸ் உள்ளவர். அவர் முகம் ஃபுல்லா he was full of youth. சொல்றார், ஒரு இளம் வயசுல பிங்க் ரோஸ் கலர்ல, அப்படிலாம் நம்ம உலகத்தில் யாருமே கிடையாது. ஃபுல்லா ஒரு ரோஸ் பிங்க் கலர் ஃபேஸ்ல இருந்து அப்படி இருக்கும். அவருடைய ஹியூமன் வேர்ட்ஸ்ல அவர் எக்ஸ்பிளைன் பண்றார், full of youth அந்த முகத்துல வெளிப்படுது. அவர் என்றென்றைக்கும் இருக்கிறவர். சங்கீதக்காரன் எழுதுறார், you remain the same forever. your years run ஆகுது, but you remain the same. ஒரு தேவதாசன் இப்படி சொல்லுகிறார், நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்போம்னா 30 வயசு மாதிரி இருப்போம் அப்ராக்சிமேட்டா அவர் சொல்றார். ஏன்னா ஒரு நபருடைய ஃபுல் growth வந்து 30 years தான். 30 yearsல தான் அந்த யூத். இயேசுவாமி 30 வயசுல ஞானஸ்நானம் எடுத்து ஊழியம் செய்யறதுக்காக இறங்கினா. 30 years he waited, இல்லையா? ஸோ 30 years மாதிரி தான் நம்ம எல்லாரும் பரலோக ராஜ்யத்தில் இருப்போம். full of youth. He is the author and he is the finisher. உன் புக்கை எழுத தொடங்கினவர் அவர் தான், ஆத்தரே அவர் தான். அந்த ஆத்தர் பாதிலேயே போல, he remains forever and he is the finisher. நம்முடைய வாழ்க்கையை தொடக்கினவர் அவர் தான், நம்முடைய வாழ்க்கையை முடிக்க போறவரும் அவர் தான்.
பிலிப்பியர் 1:6 சொல்லுகிறது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்த உங்களை நடத்த வைப்பார். அவரே அதை முடிப்பார்னு எழுதுறார். உங்களில் நற்கிரியைனா சால்வேஷன். அதுதானே பெரிய மிரக்கல், பெரிய கிஃப்டே சால்வேஷன் தான். உங்களுக்குள்ள நற்கிரிய அபிஷேகத்தை, உங்களுக்குள்ள என்னத்தெல்லாம் நற்கிரிய தொடங்கினாரோ அவர் கடைசியில் அதை முடிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 22:13 சொல்லுகிறது, இஸ் த ஆல்பா அண்ட் ஒமேகா. இஸ் தி ஆல்பா அண்ட் இஸ் த ஒமேகா. அவர் ஆல்பா மட்டும் இல்லை, அவர் ஒமேகா. அவர் தொடங்குகிறவர், அவர் முடிக்கிறவர். The author and finisher of our faith. என்னெல்லாம் பார்த்து சொல்லலாமா? இன்னைக்கு செலக்ட் பண்ண நேம்ஸே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குல்ல? எல்லாமே உங்களுக்கு ஆசீர்வாதமா எத்தனை பேருக்கு இருந்துச்சு? கையை உயர்த்தி காண்பீங்க பார்க்கலாம். ஆமென். ஃபர்ஸ்ட் இஸ் ஷைலோ. நம்பர் 2 இஸ் டே ஸ்பிரிங். தமிழ்ல அருணோதயம். இன்னொரு வேர்டு வசந்த காலம். நம்பர் 3 பிரைட் அண்ட் த மார்னிங் ஸ்டார். தமிழ்ல விடிவெள்ளி நட்சத்திரம். நம்பர் 4 த சீஃப் கார்னர் ஸ்டோன். தமிழ்ல மூளைக்கு தலைக்கல்லானவர். நம்பர் 5 அட்வொகேட். தமிழ்ல நீதிபரராக இருக்கிறார். நம்பர் 6 ஃபவுண்டன் ஆஃப் லிவிங் வாட்டர், ஜீவ தண்ணீரின் ஊற்று. நம்பர் 7 the author and the finisher of our faith. தமிழ்ல ஆமென். நானும் முடிச்சிடுறேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.